அனைவருக்கும் வணக்கம்பா. இந்த ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் பார்ட் 1 பார்த்துருப்போம். இந்த பார்ட் 2 கண்டினியூஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? அந்த பார்ட் 2ல ரைட்டா இந்த கொஸ்டின் நம்பர் 11 இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்பா. ரைட்டா? இதில் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ஃபா நியூமெரிக் கோடிங். இது வந்து லெட்டர் டு லெட்டர் கோடிங். ஒரு லெட்டரை இன்னொரு லெட்டரை எப்படி மாற்றுறான்னு பார்க்க போகிறோம். அப்படியே ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாரு. டீயை வந்து எஸ்ஸாக மாற்றுறான் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் முந்தைய எழுத்துப்பா. இப்போ ஆர் வந்து கியூவாக மாறுதுன்னா முந்தைய எழுத்து. அவ்வளோதானேப்பா. ஐயோட ப்ரீவியஸ் லெட்டர் ஹெச். அப்போ எல்லா லெட்டரும் பாருங்களேன். இப்போ கடைசி எழுத்து பாரு ஈயோட ப்ரீவியஸ் லெட்டர். அப்போ ரேண்டமாக செக் பண்ணிடுங்க. ரைட்டா? ஃபுல்லாக செக் பண்ணுறது நல்லது. அப்போ அவன் கேட்ட கொஸ்டின் எந்த வார்த்தையை இப்படி மாற்றிருக்குன்னு கேட்குறேன். இந்த வார்த்தையை எப்படி மாற்றணும்னு கேட்கலப்பா. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து எதை மாற்றினா இது கிடைக்குன்னு கேட்குறான். ரைட்டா? அப்போது ஒரு எழுத்து இருக்குப்பா, அதை -1 பண்ணால் டி கிடைக்குதுன்னா அப்போ அது ஈயா தானே இருக்கும். பாருங்க, தானே ஐடியா அதில். அப்போ பாருங்க, அப்போ ஆப்ஷன் ஏபிடி தானே, இது வராது. ரைட்டா? அப்போ எந்த எழுத்துக்கு ஒரு எழுத்தை மைனஸ் பண்ணால் நமக்கு டபிள்யூ கிடைக்கும், இதான் நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? அப்படியே ஆப்ஷனே பாருங்க, நமக்கு எந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட்பா. இந்த ஈயோட ப்ரீவியஸ் லெட்டர் டி அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? அப்படியே எக்ஸோட ப்ரீவியஸ் லெட்டர் டபிள்யூ. பாருங்க, இதை வச்சு அப்படியே செக் பண்ணிட்டே வந்தால் நம்ம எக்ஸாம்பிள் இதாம கிடைக்கும். லாஸ்ட் லெட்டர் பாருங்க, ஈயோட ப்ரீவியஸ் லெட்டர் டி கரெக்டாக தான் வருது. ஸோ ஆப்ஷன் டி எல்லாமே ப்ரீவியஸ் லெட்டராக மாற்றும் போது ஓகே எந்த வார்த்தை இப்படி மாறி இருக்குங்க, இந்த வார்த்தையை எப்படி மாற்றணும்னு கொஸ்டின் எல்லாம் கேள்வியை படிங்க. கீழ்கண்டவற்றில் எந்த வார்த்தை இப்படி மாறி இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். பார்த்து கேள்வியை படித்து ஆன்சர் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ரைட்பா. இந்த கேள்வி வாங்குப்பா. ஒரு வார்த்தை மென்டல் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இது எப்படி மாறி இருக்கு பாருங்களேன். இங்கே கொடுத்தது 2, 4, 6 ஆனால் 12 எழுத்தாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான் பாருங்களேன், ஒரு ஐடியா சூப்பராக கிடையாது. எல்என் இதுக்கு நடுவில் தான் எம் வருது பாருங்க. டிஎஃப் இதுக்கு நடுவில் தான் இ வந்துருது. எம்ஓ இதுக்கு நடுவில் தான் என் வந்துருது பாரு. எஸ்யூ இதுக்கு நடுவில் தான் டி இருக்கு பாருங்க. இசட்பி இதுக்கு நடுவில் தான் ஏ இருக்கும். கரெக்டாப்பா? இசட்டுக்கு பிக்கு நடுவில் தானே ஏ இருக்கும். கேவுக்கு எம்முக்கு பாருங்க, அந்த வார்த்தை மென்டல் அப்படின்ற வார்த்தை கிடைக்குதா? அப்போ என்ன பண்ணுறான், இந்த எம்ன்ற எழுத்து எடுத்துக்கு இதுக்கு முந்தைய எழுத்து எல்ல எழுதுறான், இதுக்கு அடுத்த எழுத்து என் எழுதுறான். இப்படி சேர்த்துட்டே போயிருக்கான்பா. அப்போ இந்த மாதிரி டெஸ்ட்ன்ற வார்த்தை எவ்வாறு எழுதப்படும் இதை நம்ம கேட்குறான். அப்போ டி எழுதுனா அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வரும்னு பார்க்கும். டிக்கு முன்னாடி எஸ், டிக்கு முன்னாடி யூ. இப்போ ஈன்னு எடுத்தா அதுக்கு முன்னாடி டி, அடுத்த எழுத்து எஃப். இப்போ எஸ்ன்னு எடுத்தா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன எழுத்து வரும், ஆறு, அடுத்த எழுத்து யூ. ரைட்டா? அடுத்த எழுத்து என்ன டி. ரைட்டா? இப்போ டீன்னு ஒரு எழுத்து எடுத்தா அதே தான் எஸ் யூ. பாருங்க, அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க, டி தானே கரெக்டாக இருக்கு. இப்போ இப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கான் ஒரு எழுத்து. இது எப்படி அவன் டீகோட் பண்ணுறான், அவட முந்தைய எழுத்தையும் அடுத்த எழுத்தையும் சேர்த்து சேர்த்து எடுத்துகிட்டே போகக்கூடிய ஒரு கான்செப்டை தான் இல்லை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்றத பார்க்கணும். இந்த கேள்வி பார்த்தா ஃபோனுன்ற வார்த்தை எப்படி மாறுது பாருங்கப்பா. பி என்பது முதல் எழுத்து எஸ், இப்படியே கம்பேர் பண்ணும். அப்போ இடையில கியூஆர் 2 எழுத்து ஓகேங்களா விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹெச் வந்து நமக்கு கேவா மாறுதுன்னா இதுவும் அதே தான், ஐஜே இடையில 2 எழுத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். அப்போ ஓன்னு இருக்கா, பிக்யூ இடையில மிஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எழுதிட்டே போறான்பா. அப்போ கடைசியாக அவன் கேட்ட கொஸ்டின் ரேடியோ. ஆர் வந்து எஸ்டியை விட்டுட்டு யூ. பாருங்கப்பா, ஆப்ஷன் சி தானே இருக்கும். அதனால வெரிஃபை பண்ணுங்க ரேண்டமா. ஏவா பிசியை விட்டுட்டு டி. அப்போ கரெக்டாக தான் வருது. ரைட்? அப்போ நடுவில் 2 எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன அல்லது 3 letters added அப்படின்னு சொல்லிக்குவோம். இந்த கொஸ்டின் பார்க்குறீங்களா, ரோஸ் என்பது எப்படி மாறுது பாருங்க. அப்படியே இந்த அட்டவணை வேணா பாருங்க. ஆரோட வேல்யூ என்ன பாருங்க 18, ஆனால் ஆப்போசிட்ல பாருங்க 9. ஈனா பாருங்க ஆப்போசிட்ல 22. அதானே சொல்றான். ஈயோட இடம் பாருங்கப்பா 22. அப்போ வந்து ஆர் வந்து 9ன்னு சொல்றான் கடைசியிலேருந்து. ஓ கடைசியிலேருந்து 12ன்றான். எஸ் கடைசியிலேருந்து என்னவா சொல்றா 8. இ கடைசியிலேருந்து 22. நமக்கு இந்த மாதிரி ஒரு கோடுல ஐஃபன் ஒரு கேப்லாம் கொடுத்தா கிளாரிட்டியே புரிஞ்சிருக்கும். அவன் சேர்த்து கொடுத்துட்டான். அப்போ என் என்பது கடைசியிலேருந்து 14, ஐ என்பது கடைசியிலேருந்து 18, சி என்பது 24. அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க. அந்த அட்டவணையை ஃபாலோ பண்ணா போதுமானது. ரைட்? அந்த அட்டவணையை ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? இது இந்த மாதிரி எழுதுவீங்க. 26 எழுத ஸ்ட்ரைட்டாக எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் 13 இப்படி 14 to 26 எழுதுனாதான்
இதோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரும் நமக்கு கிடைச்சிடும். அதோடைய ஆப்போசிட் பிளேஸும் அதாவது ரிவர்ஸ் ஆர்டரும் கிடைச்சிடும். அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த அட்டவணை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாரு. இந்த கேள்வியிலும் பாரு B25 A26 B25 C24 கடைசியிலிருந்து அதோட மதிப்புகள் ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆப்போசிட் பிளேஸ். இது அழகா ஞாபகம் வச்சுங்க. அப்ப 9 பாருங்க. இந்த 9 அப்படியே ஆப்போசிட் R அவ்வளவுதானேப்பா. அப்ப ஆறுன்னு ஆரம்பிக்கிறவங்க எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அவன் சொல்லக்கூடிய நம்பரை இந்த ஆப்போசிட் பிளேஸா பார்த்து எழுதுனா ஆப்ஷன் சி. ரைட் பா. இது வந்து நம்பர் கோடிங்பா. இப்ப 8 படிக்கும்போது இது 64ன்னு மாறுதுப்பா. 5 என்பது அப்ப 8 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப்படின்னு மாறி இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? 9 ஸ்கொயர் ரைட்டா 6 ஸ்கொயர் மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்ப 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மாறி இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது எல்லாமே 4 டிஜிட்ல இருக்குல்லவா. அது 909 அப்படின்னு எழுதுறான். மதிப்பு மாறுமா? 909 மாத்ததுனால அது மதிப்பு மாறாது. ஆகவே ஆப்ஷன் சி தான் கொடுக்கும். அப்ப இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர் வர்க்கங்களோட எண்களை கொடுத்திருக்கான்னு அர்த்தம். கேள்வி எண் 17 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளேஸ் தான் மாத்திருக்கோம். இதுல ஏதாவது ஆப்ரேஷன்ஸோ கோடிங் டிகோடிங்கோ பெருசா பண்ணல. எப்படி மாத்துறான்? இதுல வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் 123 754. இதுல என்ன பண்றான்? இந்த 2வது நம்பர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் நம்பருடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் எடுத்து இப்படி எழுதுறான். அதுதான் 71 இப்படி எழுதுறான். இப்ப இப்படி எழுதுறான். ரைட்டா? அடுத்தது செகண்ட் பிளேஸையும் எழுதுறான். 52 இப்படி எழுதுறான். அப்புறம் 43 இப்படி எழுதுறான். சரி. அதே மாதிரி இது இப்படி எழுதுனா என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்ப 49 இதுதானே எழுத போறோம். அப்புறம் 83 ரைட்டா முடிஞ்சதுங்களா? அதுக்கப்புறம் 75 ரைட். அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்கப்பா. அப்ப 498375 ஆப்ஷன் சில இருக்கா? அவன் ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்தானோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இந்த கேள்வியில லியோபார்ட் அப்படின்ற வார்த்தை அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி அலிகேட்டர்ன்ற வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணா நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன் என்ன? இதான் நீங்க பார்க்க போற. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் வரல. ஆர் ஏ அதான முடியணும். அப்ப இதான் கரெக்டா இருக்கும்பா. சி வருமா டி வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஓகேப்பா. அலிகேட்டர் இது கரெக்டா இருக்கா பாருங்க. கரெக்டா இருக்குப்பா. இல்ல இ என்ற எழுத்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ரிவர்ஸ் ஆயிருக்கு. கொடுக்கப்பட்ட வார்த்தையை அப்படியே ரிவர்ஸ் பண்றோம். இந்த கேள்வி வாங்கப்பா. அவங்க கொடுத்த ஆங்கிள் ஏ என்பது சீனா நடுவில் ஒரு எழுத்து விடுபட்டுள்ளது இல்ல 2 ஆட் ஆகுதுன்னு சொல்லலாம். என் இங்கே அதே தான் நடுவில் ஒரு எழுத்து மிஸ் ஆயிருக்கு. G2 ஐனா நடுவில் ஒரு எழுத்து மிஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி எழுதிட்டே போனா பிளேன் என்ற வார்த்தை எவ்வாறு எழுதப்படும்? P2 ஆரா ஒரு எழுத்து நடுவில் மிஸ் பண்ணிடலாமா? L2 என்ன? A2 சிங்களா? அப்ப N2 பியா? E2 என்னப்பா வரும்? F விட்டுட்டு G எழுதுங்கப்பா. அப்ப RNC PG எங்க இருக்கு பாருங்க. RNC PG செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? ரைட் பா. கொஸ்டின் நம்பர் 20 அதே தான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் சொல்றான். A1 B2 C3 எழுதிட்டே போனா அவன் சொன்ன எழுத்த எப்படி மாத்த போறோமா? F என்பது எல்லாரும் தெரியும் 6, A என்பது 1 ரைட்டா. இதுல நீங்க எலிமினேட் பண்ண 6-1 பாருங்க. ஆப்ஷன் ஏ ரைட்டா இருக்கா? எலிமினேட் பண்ணிடுங்க. 6-1 ஃபுல்லா எழுத வேணும். அப்ப இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட இடமதிப்புகளை தான் எழுதுறாம்பா. ரைட்டா? நன்றி வணக்கம்பா.